பாருங்க மக்களே, அது என்ன இது மலைப்பாம்பு கிட்ட போனா பயப்பட வேணாண்ணா. அது கூச்சப்பட்டு போகுதுண்ணா. என்னென்ன ஃப்ளாஷ் எடுத்தோம் லைட் அவுட் போடணும். இந்த வாக்குற நம்மளுக்கு கண்டென்ட் கிடைச்சிடும். ஏன்னா ஃபோனில் ஃப்ளாஷ் இல்லையா? அது எங்கே வருது? இங்கே தாண்டா வருது. ஏய் யார் அப்படின்னு சொன்னது? ரஷ்யா நடக்குமோ? எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஜூம் பண்ணி என்ன ஃபோக்கஸ் பண்ணாது. இது பாருங்க, அது பயந்துட்டு மேலே ஏறுது. ஏன் பின்னாடி ஏடா 30 அடி இருக்க மாட்டேங்குது விட்டா ப்ரோ. அது மேலே ஏறதுக்கு எடு ப்ரோ, ஃபோக்கஸ் பண்ணி. மலைப்பாம்பு தான். டேய் ஏடா அண்டாமாடு மாதிரி இருக்குது, மலைப்பாம்பான்னு கேட்குறியாடா? படத்தில் ஒரு பைத்தான் மாதிரி இருக்குது. நான் இதெல்லாம் தாய்லாண்டில் மசாஜ் எல்லாம் விடுவாங்கண்ணா. உங்களுக்கு மசாஜ் வேணா சொல்லுங்கள். ஆனால் அழகு ஏதோ தின்றுருக்கு பாருங்க, லைட்டாக வயிறுக்கு போகும். ஏய் செஞ்சுச்சுன்னா இதை விட பெருசாக இருக்குண்டா. இது 2வது டைம் கிட்ட போக ப்ரோ. நான் போவோம். ஏய் அது தாவிருண்டா அழகா. அப்புறம் கிளம்புவோம். பாருங்க அழகா இருக்குதுன்னு தெரியுதா? ஆனால் இது மலைப்பாம்பு தானே. ஆனால் கொண்டா இல்லையா? அந்த வைல்டு நாக்டனல் அந்த சேனலில் பார்த்துருக்கேன். அங்கே பாருங்க எவ்வளோ மென்மையாக இருக்குது. நான் அந்த இன்னொரு ஃபோன் எடுத்து ஃப்ளாஷ் எடுக்கணும். அந்த ஃபோனில் ரொம்ப பெருசு இருக்கு. இதோ தின்னுட்டு வந்துருக்கு போல் இருக்கு. அந்த இன்னொரு ஃபோன் எடுத்து திங்கலடா அழகு போல தொத்திருண்டா நம்ம மேலெல்லாம். அப்போ ப்ரோ என் ப்ரோ சொல்கிற நீ? டேய் எனக்கு வேறு பாம்பு கடிக்கணும் தோசை இருக்குடா. நான் அது இந்த நேரத்தில் என்ன நீ சொல்லுவேன்? இந்த வண்டி வேறு அங்கிட்டு இருக்கு. இது தொந்தரவு பண்ண வேணாம். அது கூச்சப்பட்டு போகுது பாருங்க, வெக்கப்பட்டு. தெரியுதா? அழகாக பழுப்பு நேரம். என்னடா வாலி தச்சோடு வந்துட்டே இருக்கு. எங்கடா வந்துட்டே இருக்கு? அது ரோடு ஃபேஸ் இருக்கு. அண்டாமாடுமே அழகாக இருக்கு பாருங்க. காய்ஸ் உங்களுக்கு இது மாதிரி வேணும்னா சொல்லுங்க. டெய்லி காணொலி எடுப்பேன். எனக்கு அனுப்பிச்சுட்ருந்தேன். நான் யூடியூப்பில் ஓட்டுக்கிறேன். எனக்கு என்னையை அப்படியே கவர் பண்ணியிருந்தேன். பாருங்க மொட்டை இது வெடப்பாக இருக்கும். நான் காட்டணும். அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஆனால் அது பைத்தான அந்த குடும்பம் தான் நினைக்கிறேன். அரைக்குறையாக தெரியுது. ஆனால் என்னடா இன்னும் பெருசாக இருக்கு. நம்ம 2 பேர் நின்னாலும் பாதி வரும் போல் இருக்கு. ஏன்னா 2 பேர் சைஸ் இருக்குண்டா. அங்கே வாடுற எங்கே இருக்குன்னு வாடு போய் பிடி. பிடிக்கிறேன்னா கையாளக்கூடாதுன்னு வைல்டு நாக்டனால. அதுக்கப்புறம் அவங்களாம் சொல்லி. ஸோ ராமகுண்டபுதூர் போகிற வழியும் ராமகுண்டபுதூர் உப்புப்பள்ளம் பத்ரகாளியம்மன் கோயில் போங்க. ஸோ வெளியிருந்து வரவங்க நீங்கள் அந்த சர்க்கிளில் வந்துட்டு கொஞ்சம் கவனமாக போங்க. அங்கே வனவிலங்குகள் அதிகமாக வரும் தெரியும். அதை சும்மா சொல்கிறேன். அது இல்லாமல் இருட்டில் போகும்போது மின் விளக்குகளை எடுத்துகிட்டு போகணும். ஆல்ரெடி வைல்டு நாக்டனல் ப்ரோ சொல்லியிருக்காரு. அவரை பின்பற்றி சொல்கிறேன். எனக்கு லெஃப்ட் ஷோல்டர் வேறு வலிக்குது. அந்த வீடியோவில் நான் பேசியிருப்பேன். இந்த வீடியோ அப்லோட் இன்றைக்கி ஆயிடும். ஸோ கவனமாக இருங்க, நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க.